குருகுலத்தில் சீடன் ஒருவன் தெய்வம் நின்று கொள்ளும் என்று பாடம் சொன்ன குருவிடம், தெய்வம் கூட மன்னிக்காவிடல, தவறு செய்வோர் கதி என்ன என கேட்டான். சீடனுக்கு அதை விளக்க விரும்பினார் குரு. ராவணன் தவங்கள் நிறைய செய்து பிரம்மாவிடம் வரம் பல பெற்றிருந்தான். அதனால் இருமாப்பு கொண்ட அவன் யமனால் கூட தன்னை எதிர்க்க முடியாது என்று கர்வத்தோடு அவருடன் போருக்கு சென்றான். ராவணனுக்கும் யமதர்மனுக்கும் நடந்த போரின் போது கால தண்டத்தை யமன் உயர்த்திய போது பிரம்மா தோன்றி, யமனே, இந்த கால தண்டத்தை ராவணன் மீது ஏவி அவனை கொன்று என் வரத்தை பொய்யாக்கி விடாதே. என் வரத்தை பொய்யாக்குபவர்கள் உலகத்தை வஞ்சித்த பாவத்துக்கு ஆளாவார்கள் என்றார். பிரம்மனின் வாக்கை ஏற்று தேரோடு மறைந்தார் யமன். விவரம் தெரியாத ராவணன் தனக்கு பயந்துதான் யமன் ஓடி ஒளிந்ததாக எண்ணி, நான் யமனையும் வென்றுவிட்டேன் என கொக்கரித்தான். மேலும் மேலும் தவறுகளை வளர்த்து கொண்டான். சீதையை அபகரித்தது அவற்றுள் ஒன்று. இப்படி தன் தவ வலிமையால் பாவங்கள் செய்த ராவணன் மன்னிப்புக்கான அளவை மீறி இறுதியில் ராமரால் கொல்லப்பட்டான். ராவணனை மட்டுமல்ல, நம் எல்லோரின் பாவங்களையும் கடவுள் மன்னிக்கிறார். நம்மை திருத்திக் கொள்ள தரும் வாய்ப்புகளையே தெய்வம் நின்று கொள்வதாய் சொல்லப்படுவது. வாய்ப்புகளை கோட்டை விட்டு பாவச்சுமையை ஏற்றிக்கொண்டால் மன்னித்தது போதும் என தெய்வம் தண்டிக்கிறது என்றார். குரு சீடன் தெளிவடைந்தான்.